பொன்னி வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து இந்த வந்து சுந்தரத்தை வந்து ஃபாலோ பண்ணால் தான் எல்லாம் முடியும். இந்த சுந்தரத்துக்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குது, இவர் ஏதோ பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக அப்படி பேசினார் அன்றைக்கி, அதனால் இவர் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பிரீத்தி ஒரு பக்கம் பண்ணியிருந்தாலும் இவரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்புகிறாங்க பொன்னி. பொன்னி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக சிவானி என்ன பண்ணுறா, சுந்தரத்தோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கா. அப்போ வந்து விளையாடிட்டே போயிட்டு என்ன பண்ணுறா, அப்படியே வச்சிட்ருக்கா கையில். அது வந்து பொன்னி கவனிச்சிடுறாங்க. இது வந்து அவரோட ஃபோன் தானே, அவங்க சுந்தரத்தோட ஃபோன் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. உடனே வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா சிவானி வந்து அவங்க அம்மா வந்து சிவானி கத்துனோன்னே சிவானி அந்த ஃபோனையும் வந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுறா. உடனே பார்க்குறாங்க, ஓடி போய்ட்டு அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்தால் கரெக்டாக வந்து சிவானி ஓப்பன் பண்ணதால அப்படியே இருக்குது. உடனே ஓப்பன் பண்ணி எல்லா ஃபைலுமே பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ வந்து நிறைய வந்து அசிங்கமான வீடியோஸு, அப்புறம் ரொம்ப கேவலமான வீடியோஸ்லாம் அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு பொன்னி வந்து கேடு கேட்டவனா இருப்பான் போட்டிருக்கேன், இவனை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் இன்னும் கேடு கேட்ட ஃபோட்டோலாம் வச்சுருக்கானே அப்படி சொல்லிட்டு செம்மையாக பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லாம் என் தலை ஏற்றி இதெல்லாம் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. தொடர்ந்து வந்து அந்த டயல் நம்பர் அது நம்பர் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதை அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்ம மொபைலுக்கு எடுத்துக்கணுமே சொல்லிட்டு அப்படியே அவங்க மொபைலை வந்து ஃபோட்டோவாக வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு இவர் யாருக்கெல்லாம் வந்து கால் பண்ணியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டே வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ இந்த ஆள் வந்து எது பண்ணியிருக்கான், நிறைய விஷயங்கள் இதில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. மேற்கொண்டு அது எல்லாத்தையும் அவங்க மொபைலில் வந்து வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கே மொபைலை வச்சுட்டு போயிடுறாங்க. உடனே வந்து சிவானி மொபைல் உங்ககிட்ட தானே கொடுத்தேன், எங்கே போட்ட ஃபோனை அப்படின்னோடனே அங்கே தான்ப்பா வச்சேன் அப்படின்றாங்க. ஷோபா மேலே போய் பார்க்குறேன், அப்பா நல்ல காலம் ஃபோன் இருக்குது, உங்ககிட்ட போய் கொடுத்த பாரு, என்ன சொல்லணும், தொல்லை பண்ணி வாங்கிட்டேன், இப்போ என்னென்ன கண்டு எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே பொன்னி வந்து அப்பாடா நல்ல காலம் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து பொன்னி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய நம்பர்ஸ் எல்லாம் வந்து கால் பண்ணியிருக்காரு. அந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து இதில் எந்த நம்பரு எந்த டைமுக்கு கால் பண்ணார், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தார், அந்த டைமுக்காக இருக்குமோ, ஆல்ரெடி அவங்க வந்தாங்களே அந்த டைமுக்காக இருக்குமோ சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த டைமிங்கெல்லாம் எடுத்து அந்த நாள்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கரெக்டாக வந்து அந்த நம்பரில் ஒரே நம்பரில் வந்து தொடர்ந்து பேசியிருக்காரு. அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறாங்க பொன்னி. இந்த நம்பரில் அவங்களோட நம்பரை கண்டிப்பாக பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க நம்ம மொபைல்லேருந்து கால் பண்ணால் கண்டுபிடிச்சிடுவாங்களோ, சரி வேறு வழி கிடையாது, வேறு ஏதாவது மொபைல் இருந்தால் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி யோசிக்கிறாங்க. சரி வெளியே போய் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து எடுக்கிறாங்க அவங்க. யார்ப்பா அப்படின்னோடனே, நாங்கள் ஒரு சினிமா கம்பெனிலேருந்து பேசுகிறோம், உங்களை வந்து புக் பண்ணலான்னு இருக்கோம், அதான் உங்களுக்கு ஃப்ரீ டேட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷங்க, எங்களுக்கு நிறைய ஃப்ரீ டேட்ஸ் இருக்குது, எப்போ வரணும் சொல்லுங்கள், நாங்கள் உடனே வந்துடுறோம் அப்படின்னா. ஓ அப்படிங்களா, சரிங்க, சரி உங்கள் ஆள் அனுப்புகிறோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள். இல்லைங்க நாங்களே வந்துடுறோம். அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஆள் அனுப்புகிறோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க சொன்னீங்களா லொக்கேஷனு, அங்கே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னோடனே, சரிங்க கண்டிப்பாக நாங்கள் இருக்கிற இடத்த உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களை பார்த்துடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றாங்க. சரிங்க நாங்கள் வரோம் சொல்லிட்டு பொன்னி ஃபோனை வச்சிடுறாங்க. முதல்ல இவங்களை தேடி போகணும், இவங்களை நேரடியாக போய் பார்த்தா தான் விஷயம் என்னென்னு புரியும், அப்போ தான் இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து புறப்படுறாங்க. இங்கே வந்து பொன்னி எங்கேயும் போகிறத பார்த்துட்டு இந்த வீடா இல்லை வந்து மடமா, கண்டவங்கெல்லாம் வராங்க போகிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்னோடனே, விடுச்சியா அவள் எங்கேயாவது போயிட்டு போகிறா, உனக்கு என்ன பிரச்சனை, சரி பொன்னி நீ பத்திரமா போயிட்டு வாமா. இல்லை மாமா நான் கோயிலுக்கு தான் போகிறேன், எனக்கு மன நிம்மதியே இல்லை, அதனால தான் நான் கோயிலுக்கு போகிறேன், இவரால் தான் மன நிம்மதி நாங்கள் இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கோம், இவள் போயிட்டா மட்டும் சாமி எல்லாம் கொடுத்துட்டு போதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஜெயா. அதை பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க.